அப்போலோ மருத்துவமனையில் அம்மா ஜெயலலிதா அவர்கள் அனுமதிக்கப்பட்ட நாள் 22 செப்டம்பர் அல்ல 23 செப்டம்பர் எனும்போது போயஸ் கார்டனில் அன்று இரவு என்ன நடந்தது? சசிகலா அவர்களுக்கும் அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கும் என்ன விதமான போராட்டக்களம் அங்கே அரங்கேறியது? அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நாள் 22 செப்டம்பர் அல்ல 23 செப்டம்பர் என்று கூறுகிறது. அதனால் உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும். ஜே படுகொலைக்கு மீதான எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வேண்டும். யார் குற்றவாளிகள் என்று சந்தேகத்திற்கு இடம் கொடுக்கலாம் என்று பார்த்தால், அல்லது உறுதி செய்யலாம் இவர்கள்தான் குற்றவாளி என்று உறுதி செய்யலாம் என்று பார்த்தால், நமது நாட்டில் உள்ள ஆர்எஸ்எஸ் இயக்கம்தான். நரேந்திர மோடி அவர்கள் தமிழக ஜனநாயகத்தை சாவடித்தவர். அதிமுக புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களை சசிகலாவின் உறுதுணை கொண்டு சாகடித்தவர். இதற்காக நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம். ஒன்று நடக்குது. ஆதாரம் தாங்க. இந்திய பிரதமர் அதை எப்படியெல்லாம் மறைத்தார்? ஊடகம் விலை பேசப்படுகிறது. இங்க இதுக்கு மேல ஆதாரத்தை நம்ம கொடுக்க முடியாது. ஒவ்வொரு அரசியல்வாதியும் பயப்படுத்தப்படுறாங்க, மிரட்டல் விடுக்கிறாங்க. இந்த ஜனநாயகம் சாகடிக்கப்படுகிறது. இன்னைக்கு அதிமுக யார் கண்ட்ரோல்ல இருக்குது? பாஜக கண்ட்ரோல்ல தான் இருக்குது. பாஜக தான் இன்னைக்கு இன்டைரக்டா தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. சோனியா காந்தி அவர்கள் இதை பண்ணாங்கன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா காங்கிரஸ் இஸ் நாட் இன் பவர். காங்கிரஸ் பவர்ல இருந்தா நான் காங்கிரஸ் தான் சொல்லுவேன். பிஜேபி இஸ் இன் பவர், ஆர்எஸ்எஸ் இஸ் இன் பவர். சரிங்களா? அதனால அவர்களை தான் சொல்ல முடியும். இது திறந்த ஒரு ஓபன் சீக்ரெட்டா தமிழ்நாட்டுக்கே தெரியும். கவர்னர், சீஃப் செக்ரட்டரி, டிஜிபி, சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கிற எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் எல்லாரையுமே முடக்குறாங்க. இதுல வாய் திறந்து கேட்ட ஒரே ஒரு ஆள் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள். ஏன் ஜெயலலிதா அவர்களை சுற்றி இரும்புத்திரை போடப்பட்டது என்று கேட்டார். மற்ற எல்லாருமே, திருமாவளவன் உட்பட, சீமான் உட்பட யாருமே அதை பத்தி பேசவே இல்லை. உண்மையான அறிக்கைகளை கொண்டு வரணும்ன்ற அந்த முனைப்போடு யாருமே பேசல. தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் நடவடிக்கை எடுக்க முடியாது. ஜெயலலிதா அவர்களுடைய துணிச்சலுக்கும் அயன் லேடியா மோடியா என்று கேட்டவருக்கே அந்த நிலைமைனா, அப்போ உயிர் பயம் இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் ஸ்டாலின் எல்லாம் கண்டிப்பாக இதை பத்தி எந்த விதமான வாயும் திறக்க மாட்டார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாள் இன்று. அப்போலோ மருத்துவமனையில் அம்மா ஜெயலலிதா அவர்கள் அனுமதிக்கப்பட்ட நாள் 22 செப்டம்பர் 2016 என்றுதான் இந்த நீதி அரசர் ஆறுமுகசுவாமி விசாரணை ஆணைய அறிக்கை, அதாவது ஆணையம் அமைக்கப்பட்டது. 22/9/2016 என்ற தேதி அம்மா ஜெயலலிதா அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தேதியே அல்ல எனும்போது அகராதியே மாறுகிறது. ஆறுமுகசுவாமி அறிக்கை இங்கே பாருங்க, பக்கம் 237, பேஜ் நம்பர் 237. இங்கே அட்மிஷன் டேட் 23 செப்டம்பர் 2016, 1:10:29 AM, அதாவது 1 மணி 10 நிமிடம் நள்ளிரவு என்று பதிவிட்டிருக்கிறார்கள். இடைத்தேர்தலை ஆர்கே நகரில் சந்திக்கும் போதே இந்த புகாரை 1000 விளக்கு காவல் நிலையத்திற்கு வழங்கி ஜெயலலிதா மரணத்தின் மீதான படுகொலை சம்பவத்திற்கு எஃப்ஐஆர் பதிவு செய்ய சொல்லி கோரியிருந்தேன். இந்த புகார் 1000 விளக்கு காவல் நிலையத்திற்கு 9/12/2016 அன்று வழக்கறிஞர் தலித் பிரவீனா என்னால் வழங்கப்பட்டது. ஒரு மரணமும் பல மர்மங்களும் என்ற புத்தகத்தில் திரு ப. பாலமுருகன் ஐஆர்எஸ் அதிகாரி அவர்கள், இங்கே அமர்ந்திருப்பவர் என்னுடைய கணவர் ப. பாலமுருகன் ஐஆர்எஸ் அதிகாரி அவர்கள்
வழக்கறிஞர் தலித் பிரவீனா என்னுடைய இந்த ஜே மரணத்திற்கு படுகொலைக்கு எதிராக நீதி கேட்பதற்கான பயணத்தை விளக்கமாக விளக்கியிருப்பார். அப்போலோ மருத்துவமனையில் அம்மா ஜெயலலிதா அவர்கள் அனுமதிக்கப்பட்ட நாள் 22 செப்டம்பர் அல்ல 23 செப்டம்பர் எனும்போது போயஸ் கார்டனில் அன்று இரவு என்ன நடந்தது? சசிகலா அவர்களுக்கும் அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கும் என்ன விதமான போராட்டக்களம் அங்கே அரங்கேறியது? நள்ளிரவில் எதற்காக 1:10 அப்போலோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட ஜெயலலிதா அவர்களை அந்த தேதியையும் மாற்றி நேரத்தையும் மாற்றி சசிகலா அவர்களும் மற்ற அரசியல்வாதிகளும் பத்திரிகை துறைகளும் எதற்காக 22 செப்டம்பர் 10:20 அதாவது சுமார் இரவு 10:30 மணிக்கு என்று எதற்காக இங்கே போய் பிரகடனம் செய்யப்பட்டது? உண்மையை மறைப்பதற்காக. இது தமிழக மக்கள் அறிய வேண்டிய ஒன்று. ஜெயலலிதா படுகொலையில் உள்ள உண்மையை மறைப்பதற்காக இந்த நாளும் நேரமும் மாற்றப்பட்டிருக்கிறது. ஆறுமுக சுவாமி அவர்களின் இந்த விசாரணை அறிக்கை அடிப்படையில் ஏற்கனவே நான் கொடுத்துள்ள புகாரை மறுபடியும் கூடுதல் அடிஷனல் ஃபேக்ட்ஸை சேர்த்து கூடுதலான விவரங்களை சேர்த்து ஆறுமுக சுவாமி நீதியரசர் விசாரணை அறிக்கை பக்கம் 237 தமிழக முதல்வர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நாள் 22 செப்டம்பர் அல்ல 23 செப்டம்பர் என்று கூறுகிறது. அதனால் உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும். ஜே படுகொலைக்கு மீதான எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வேண்டும். யார் குற்றவாளிகள் என்று சந்தேகத்திற்கு இடம் கொடுக்கலாம் என்று பார்த்தால் அல்லது உறுதி செய்யலாம், இவர்கள்தான் குற்றவாளி என்று உறுதி செய்யலாம் என்று பார்த்தால் நமது நாட்டில் உள்ள ஆர்எஸ்எஸ் இயக்கம்தான். ஆர்எஸ்எஸ் இயக்கம்தான் நமது தமிழக முதல்வர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களை படுகொலை செய்திருக்கிறது. இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் பாஜக அரசியல் கட்சி வழியாக பாரதிய ஜனதா கட்சி வாயிலாக இங்கே இயக்கப்படுபவர் இந்திய பிரதான் மந்திரி நரேந்திர மோடி அவர்கள். இந்திய பிரதம மந்திரி பாஜக ஆர்எஸ்எஸ் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய பாராளுமன்ற பதவியை துஷ்பிரயோகம் செய்கிறார். இந்திய பாராளுமன்ற பதவியை துஷ்பிரயோகம் செய்கிறார். மிஸ்யூஸ் ஆஃப் பவர். நரேந்திர மோடி அவர்கள் பிரதம மந்திரி அலுவலகத்தையும் பிரதான் மந்திரி பதவியையும் இதர அமைச்சர்கள் பாஜக அமைச்சர்கள் பதவியையும் கடுமையாக துஷ்பிரயோகம் செய்து எவற்றையெல்லாம் கையாள்கிறார் என்று பார்த்தீர்களானால் இந்திய நீதிமன்றங்கள் பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் நரேந்திர மோடி பிஜேபி ஆர்எஸ்எஸ் misuse parliamentary power and prime ministerial post power and other ministerial powers against the Indian judiciary, against other political parties, இதர அரசியலமைப்பு அரசியல் கட்சிகள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள். அதற்காக தங்களுடைய பாஜக ஆர்எஸ்எஸ் அதிகாரத்தை இந்திய பிரதம மந்திரி துஷ்பிரயோகம் செய்கிறார். எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் அரசு அதிகாரிகளை எல்லாம் கையாள்கிறார்கள். தங்களுடைய அதிகாரத்திற்கு கட்டுப்பட வேண்டும் என்று பொம்மை அதிகாரிகளாக கடுமையான பிரஷர் கொடுத்து இயக்குகிறார்கள். ஸ்டேட் போலீஸ் சர்வீஸ் மாநிலங்களில் உள்ள ஸ்டேட் போலீஸ் சர்வீஸ் இப்படி
இந்தியன் ஜுடிஷியரி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ், போலீஸ், இப்படி இதர அரசியல் கட்சிகள் எல்லாவற்றையும் தன்னுடைய அதிகார துஷ்பிரயோகத்தினால் நரேந்திர மோடி அவர்கள் பாஜக RSS இயக்குவதால் இங்கே இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிந்தவுடன் நேராக 1000 விளக்கு காவல் நிலையத்திற்கு சென்று தமிழக புரட்சி தலைவி, தமிழக முதல்வர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் படுகொலைக்கு FIR பதிவு செய்ய வேண்டும், தமிழக காவல்துறை அம்மா ஜெயலலிதா படுகொலைக்கு FIR பதிவு செய்ய வேண்டும் என்றும், போலீஸ் போர்ட்ஃபோலியோவை தனது கையில் அதிகாரத்தில் வைத்திருக்கும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழக மக்களுக்காகவும் தமிழக ஜனநாயகத்திற்காகவும் தனது கடமையை செய்ய வேண்டும், FIR பதிவு செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த செய்தியாளர் சந்திப்பில் நான் தெரிவிக்கும் செய்திகள். இங்கே இருந்து நேராக 1000 விளக்கு காவல் நிலையத்திற்கு சென்று ஆறுமுகசுவாமி விசாரணை அறிக்கையில் Apollo Hospital medical records clearly show that the admission date is 23rd September at about 1:10 AM and not 22nd September, and therefore FIR is mandatory to save democracy in Tamil Nadu. தமிழகத்தில் மக்களாட்சியை காக்க வேண்டும் என்றால் FIR பதிவு செய்வது அவசியம் என்று இந்த மகாமகம் ஜெயலலிதா அவர்கள் பிறந்த நாளில் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்து தமிழக மக்களுக்கும் இதை பிரகடனம் செய்கிறேன். வழக்கறிஞர் தலித் பிரவீனா, ஆல் இந்தியா தலித் சமாஜ் மற்றும் தமிழ் முன்னேற்ற கழகம். கேளுங்க. நான் போய் சொன்னேங்க, நான் அஃபிடவிட் ஃபைல் பண்ணேன். நான் வந்து அஃபிடவிட் ஆறுமுகசாமி கமிஷனில் நான் வந்து PW6 ப்ராசிக்யூஷன் விட்னஸ் 6 நான் என்னுடைய இது பிரமாண பத்திரம் நான் வந்து ஆறுமுகசாமி கமிஷனில் வந்து நான் சமர்ப்பித்தேன். அதில் நான் வந்து குற்றம் சாட்டியது நரேந்திர மோடி அவர்கள், அன்றைய சீஃப் ஜஸ்டிஸ், சென்னை சீஃப் ஜஸ்டிஸ் திரு சஞ்சய் கிஷன் கவுல் அவர்கள், அதே அடுத்ததாக அன்றைய கவர்னர் திரு வித்யாசாகர் ராவ் அவர்கள், இவர்கள் 3 பேர் மேலேயும் நான் வந்து குற்றம் சாட்டி இப்போ அவங்க என்ன பண்ணாங்க, எப்படியெல்லாம் இது நடந்ததுன்றதை விலாவாரியாக வந்து அஃபிடவிட்டாக நான் ஃபைல் பண்ணியிருந்தேன். என்னை 2 முறை வந்து ஆறுமுகசாமி கமிஷனில் சம்மன் பண்ணாங்க. நான் போய் அதை அட்டெண்ட் பண்ணிட்டோம். வேறு ஆறுமுகசுவாமி கமிஷனில் நான் நேரடியாக சென்று எந்த பத்திரமும் தாக்கல் செய்யவில்லை. காரணம் என்னவென்றால், சென்னை காரணம் சொல்கிறேன், நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக சஞ்சய் கிஷன் கவுல் அவர்கள் என்னுடைய பொதுநல வழக்கை பதிவு செய்வதற்கு மறுப்பு தெரிவித்து, அதாவது அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய உடல் நலமும் உயிர் நலமும் எப்படி இருக்கிறது, ஏன்னா அக்டோபர் 2க்கு அப்புறமா வர ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இஸ் நாட் தேர், அம்மா இஸ் நாட் அலைவ், அவங்க உடல் நலம் மட்டுமில்லை உயிர் நலமே இல்லை, ஷி வில் நாட் வாக் அவுட் ஆஃப் த அப்போலோ வித் ஹர் லெக்ஸ் அப்படின்றது நல்லா தெரியுது. அப்படி ஏன்னா பேசிக்கலி நான் வந்து மருத்துவ பட்டம் பெற்ற வழக்கறிஞர். ஸோ பேசிக்கலி மெடிக்கல் பர்சன், தென் ஐ ஷிஃப்டட் டு லீகல் சைட். ஸோ என்னுடைய மெடிக்கல் லீகல் நாலேஜ் எனக்கு தெளிவாக தெரிவித்தது என்னன்னா, அது அப்போ அக்டோபர் 7 வந்து ட்ரக்கியாஸ்டமி அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆல் தோஸ் திங்ஸ் எல்லாமே அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு அது நல்லாவே தெரியும், இது எல்லாமே வந்து போய் புரட்டலோட மிக்ஸ்அப் ஆயிருக்குன்ட்டு. அப்போது அதுக்கு வந்து நான் நேரடியாக சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போயிட்டு சஞ்சய் கிஷன் கவுல் அவர்கள்கிட்ட, தலைமை நீதிபதி கிட்ட மனு தாக்கல் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் என்னோட மனுவை வந்து நிராகரிச்சுட்டே இருந்தாங்க. அன்றைக்கி வந்து அதுக்கப்புறமா வெக்கேஷன் பெஞ்ச்லேயும் வந்து மனுவை வந்து நிராகரித்தாங்க, மனுவை தூக்கி போட்டாங்க, சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசிறி அடித்தாங்க, கேட்டதுக்கு மேலெடுத்து ப்ரெஷர்னு சொன்னாங்க. இப்படி நிறைய அதில் வந்து உண்மைக்கு புறம்பான ஒரு நிலையை வந்து கடந்து வந்துட்டே இருக்கேன். அப்போ அந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தாக்கூர்ஜி அவர்களை வந்து நீங்கள் இன்டர்வியூன் பண்ணுங்க, தலைமை நீதிபதி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை நீங்கள் இன்டர்வியூன் பண்ணுங்க, இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து எல்லாத்தையும் மறைக்கிறாங்க, அதாவது கவர்னர், சீஃப் செக்ரட்டரி, டிஜிபி, சீஃப் ஜஸ்டிஸ்
இருக்கிற எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் எல்லாரையுமே வந்து முடக்கிறாங்க. இதில் வாய் திறந்து கேட்ட ஒரே ஒரு ஆள் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் ஏன் ஜெயலலிதா அவர்களை சுற்றி இரும்புத்திரை போடப்பட்டது என்று கேட்டார். மற்ற எல்லாருமே திருமாவளவன் உட்பட சீமான் உட்பட யாருமே அதை பற்றி பேசவே இல்லை. உண்மையான அறிக்கைகளை கொண்டு வரணுன்ற அந்த முனைப்போடு யாருமே பேசலை. பேசிய ஒரே ஆள் கருணாநிதி அவர்கள் மட்டும்தான். அதனால வந்து அவரும் வந்து பிரச்சனைக்குள்ளானார். அவரையும் ஒரு பதம் பார்த்தார்கள் என்பதெல்லாம் வேறு கதை. ஸோ என்னுடைய சுச்சுவேஷன் அங்கே என்னவா இருந்ததுன்னா, ஆரம்பத்துலேருந்து ட்ராவல் பண்ணும்போது இங்கே கிளியராக தெரியுது எல்லாமே வந்து மிக்ஸ்ட் வித் டிஸ்ஆனஸ்ட் ஃபேக்ட்ஸ், ஃபால்ஸ் ஃபேக்ட்ஸ். மெடிக்கல் லீகலி பார்த்தீங்கன்னா எல்லாமே தப்பாக காமிக்குது. அப்படி இருக்கும்போது ஏன்னா ஒரு கட்டத்தில் 800 மில்லிகிராம் குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதாவோட பிளட் சுகர் குளுக்கோஸ் லெவல் டெஸ்ட்டை வந்து அறிக்கை கொடுத்தாங்க. 800 மில்லிகிராம் அப்படின்ட்டு எனக்கு ஒரே ஷாக். நான் வீட்டில் அப்போ இவர்கிட்ட சொல்கிறேன், இது என்ன இது இந்த மாதிரி ஒரு புல்லட்டின் கொடுத்துருக்காங்க 800 மில்லிகிராம். அது நான் சர்ச்சையாக்கிய பிறகு எல்லா வெப்சைட்லேருந்தும் ஆன்லைன்லேருந்தும் அந்த ஃபேக்ட் வந்து மறைக்கப்பட்டது. இதையும் நான் வந்து பார்த்தேன். ஸோ ஆறுமுக சுவாமி அறிக்கைக்கு கொண்டு போய் கொடுக்குறவங்க எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து எந்த விதமான உண்மை நிகழ்வுகளையும் அங்கே சொல்ல போகிறதில்ல. ஒரு கண் துடைப்பு அறிக்கை மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறமா என்னதான் பண்ணுறாங்கன்னு பார்த்து இந்த ஆறுமுக சுவாமி அறிக்கை வெளியே வந்த பிறகு அதை ஆங்கிலத்திலும் தமிழிலும் படித்து பார்க்கும்போது டோட்டலாக நான் எதிர்பார்க்குற மாதிரி தான் ஒருத்தரும் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே பொய் புகட்டு அந்த பொய் புரட்டெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க. அதன் பிறகு நான் அதை பார்க்கும்போது உன்னிப்பாக கவனிக்கும் போது நான் பார்த்த ஒரு விஷயம் டேட் ஆஃப் அட்மிஷன் எரர். ஸோ இந்த டேட் ஆஃப் அட்மிஷன் எரரை வைத்து பார்க்கும்போது சம்பவமே மாறுகிறது. அவங்களை எப்போ வீட்டிலேருந்து பாய்ஸ் கார்டன்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்றதே மாறும்போது எல்லா நிகழ்வுகளையும் மாறுகிறது. குற்றத்தின் அடிப்படை மாறுகிறது. சசிகலா அவர்கள் வெளிவந்து பதில் சொல்ல வேண்டிய கால கட்டாயம் இருக்கிறது. நரேந்திர மோடி மற்றும் அவருடைய கேங் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறதுன்னு இது வந்து இவங்க வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் கொஞ்சம் இருங்க. நான் ஒரு பத்திரிகையாளர் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. முதல்வர் கேளுங்க, என்னுடைய இங்க பாருங்க, ஆழ் மனதில் உள்ளதை சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன். தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் நடவடிக்கை எடுக்க முடியாது. ஜெயலலிதா அவர்களுடைய துணிச்சலுக்கும் அயன் லேடியா மோடியா என்று கேட்டவருக்கே அந்த நிலைமைனா அப்போ உயிர் பயம் இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் ஸ்டாலின் எல்லாம் கண்டிப்பாக இதை பற்றி எந்த விதமான வாயும் திறக்க மாட்டார். அது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வந்து இவங்க போட்டாங்க அக்டோபர் 2016. அந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனில் வந்து ஹைகோர்ட்டில் அதில் என்ன கேட்குறாங்க, ஒரு குழு வைக்கணும், சீஃப் செக்ரட்டரி தலைமையில் ஒரு மருத்துவ நிபுணர்கள் குழு, ஒரு ஜட்ஜியும் இருந்த ஒரு குழு இருக்கணும். அந்த குழு வந்து ட்ரீட்மெண்ட்டை மானிட்டர் பண்ணணும், அவங்கள வெளிநாட்டுக்கு கொண்டு போகணுமா என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதை ஃபைலிங் செக்ஷனில் என்ன வாங்கி சீல் போட்டுட்டாங்க. ஹைகோர்ட்டில் சீல் போட்டுட்டு என்ன விஷயம்னு கேட்டாங்க. ஜெயலலிதா அவர்களுடைய உடல்நிலை பற்றியனோட தூக்கி போட்டு அதை படித்து பார்த்தவுடன் அந்த டெப்டி ரெஜிஸ்ட்ரார் வந்து சம்பத்குமார் தூக்கி போட்டுறார் அந்த பண்டில். அதிர்ச்சி அளித்தது. தமிழக முதல்வர் உயிருக்கு இவ்வளோதான் வேல்யூவா கட்ட தூக்கி போடுறாங்களேன்னு போது ஏன்னு கேட்டதுக்கு இதெல்லாம் மேலெடுத்து உத்தரவு என்று தெளிவாக தெரிவித்தார். அதன் பிறகு நிறைய விஷயங்கள் நடந்தது. இதெல்லாம் வந்து அப்போவே பதிவாகினது, அப்போவே வந்து இப்போ ரிட்டனாக கம்ப்ளைண்ட்லாம் இருக்குது. ஸோ அடுத்தது இப்போ வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் சொல்லுங்கள். கேள்வி இருந்தால் அதாவது முற்றிலும் மறைக்கப்பட்ட ஒரு உண்மை. இந்த அடுத்தடுத்து படுகொலைகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்றால் இந்த விஷயத்தை நம்ம வெளிக்கொண்டு வரணும். அடுத்ததாக நான் இறுதியாக முக்கியமாக பதிவு செய்ய விரும்புவது ahead of parliamentary elections 2024 பாராளுமன்ற தேர்தல் 2024 if you want to oust RSS BJP Mr. Narendra Modi's government, you have no other option except to take this case of Tamil Nadu Chief Minister Jayalalitha's death. அதாவது தமிழக புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய படுகொலைக்கு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படாமல் நரேந்திர மோடியுடைய ஆட்சியை பாஜக RSS உடைய அட்டூழியங்களை அகற்றுவது என்பது முடியாது. அதனால் பாராளுமன்ற தேர்தல் 2024 அதில் மக்களுக்கு, இந்திய மக்கள் அனைவருக்கும் ஜனநாயகம் கிடைக்க வேண்டும் என்றால், இந்திய மக்களுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்த
தமிழக புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்திற்கு நீதி வேண்டும், படுகொலைக்கு எதிராக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வேண்டும். இதுதான் என்னுடைய ஆணித்தரமான வாக்குவாதம். இதுதான். மிஸ்யூஸ் ஆஃப் பவர். இப்ப பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய பிரதம மந்திரி பவரை வந்து மிஸ்யூஸ் பண்றாருன்றது நம்மளோட அதுக்கு ஆதாரம் தான் இந்த ஆறுமுக சுவாமியோட ஆதாரம். ஆதாரத்தை என்னன்னா தேதி மாறுதுன்னு எல்லாம் அவர் ட்வீட் பண்ணார் இல்லைங்களா? நரேந்திர மோடி வந்து அபிஷியலா வந்து ஜெயலலிதாவோட மரணம் அறிவிக்கப்பட்டதுக்கு அரை மணி நேரம் முன்பே ட்வீட் பண்ணப்பட்டாரு. அந்த தேதி மாற்றப்பட்டிருக்கிறது. நரேந்திர மோடி அவர்கள் தமிழக ஜனநாயகத்தை சாவடித்தவர். அதிமுக புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களை சசிகலாவின் உறுதுணை கொண்டு சாகடித்தவர். இதற்காக நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம். நான் வந்து அதை வந்து கம்ப்ளைண்டா எடுத்து போறேன். எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படும். இல்ல நீங்க கேட்டுக்கலாம். இல்ல 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 நாட்டில் இப்ப ஆர்எஸ்எஸ் அதாவது பை எலெக்ஷன்ல நான் கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் ஒரு 16-17 வயசு இருக்கும். லாஜிக் இஸ் தேர். இல்லங்க இருங்க, இப்போ தமிழ்நாடு முதலமைச்சரை அகற்ற முடியும் என்றால் அது பிரதம மந்திரி துணை இல்லாமல் அகற்ற முடியாது. அதையாவது நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஒரு 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 தனக்கு கீழே இருக்கிற ஒருத்தருக்கு ஒன்று நடக்குது. ஆதாரம் தாங்க. இந்திய வந்து இந்திய பிரதமர் வந்து அதை எப்படியெல்லாம் மறைத்தார். ஊடகம் விலை பேசப்படுகிறது. இங்க இதுக்கு மேல ஆதாரத்தை நம்ம கொடுக்க முடியாது. ஊடகம் விலை பேசப்படுகிறது. இங்க பாருங்க, ஊடகம் விலை பேசப்படுகிறது. ஒவ்வொரு அரசியல்வாதியும் பயமுறுத்தப்படுறாங்க, மிரட்டல் விடுக்கிறாங்க. இந்த ஜனநாயகம் சாகடிக்கப்படுகிறது. இன்னைக்கு அதிமுக யார் கண்ட்ரோல்ல இருக்குது? பாஜக கண்ட்ரோல்ல தான் இருக்குது. பாஜக தான் இன்னைக்கு இன்டைரக்டா தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. சசிகலா வெளியே வர முடியுதா? வீட்டை விட்டு வெளியே வர முடியுதா? சசிகலா அவர்கள் உண்மையை சொல்லல, அதனால அவங்க வெளியே வரல. எல்லோரையும் நாங்கள் சொல்லவில்லை. நரேந்திர மோடி ஒருவர் தான் இதற்கெல்லாம் காரணம். 2014க்கு முன்னாடி இந்த மாதிரி நடக்கும் போது பாத்தீங்கன்னா சர்வதேச குற்றங்கள் வந்து இப்ப ஒரு லீடர், இந்தியன் லீடர் ராஜீவ் காந்தியோ அல்லது தமிழ் லீடர் பிரபாகரனோ எலிமினேட் பண்றாங்கன்னா அப்போ வந்து ஃபாரின் பவர்ஸ் வந்து அங்க உள்ளே வரும். ஆனா இந்த விஷயத்துல 2014க்கு பிறகு ரோஹித் வெமுலா படுகொலையில ஆரம்பிச்சது ஹைதராபாத்ல. அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக சுவாதி, ராம்குமார், தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, இப்படி நிறைய விஷயங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். அடுத்த கொலையை தடுக்கணும்னா, இந்த அராஜக ஆட்சி பாஜக ஆட்சி ஒழியணும்னா இதுக்கு எஃப்ஐஆர், அம்மாவுடைய மரணத்தின் மீது படுகொலையின் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்தால்தான் பாராளுமன்ற தேர்தலில் பாஜக ஆட்சியை முறியெடுக்க முடியும். என்னங்க என்னை பின்புலத்திலிருந்து இறைவன் இயக்குகிறார். இல்ல வெரி குட். இல்ல நீங்க தயவு செய்து எல்லா கேள்வியும் கேளுங்க. பத்திரிகையாளர் 1000 கேள்வியை கேட்டாலும் 1000க்கும் பதில் சொல்ல நான் தயாரா இருக்கேன். இறைவன் ஒரு தலைப்பட்சமா இல்லைங்க. See who is in power? இங்க பாருங்க, இப்போ சோனியா காந்தி அவர்கள் இதை பண்ணாங்கன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா காங்கிரஸ் இஸ் நாட் இன் பவர். காங்கிரஸ் பவர்ல இருந்தா நான் காங்கிரஸ் தான் சொல்லுவேன். பிஜேபி இஸ் இன் பவர், ஆர்எஸ்எஸ் இஸ் இன் பவர். சரிங்களா? அதனால அவர்களை தான் சொல்ல முடியும். இது திறந்த ஒரு ஓப்பன் சீக்ரெட்டா தமிழ்நாட்டுக்கே தெரியும். இப்போ நாங்க புதுசா வந்து இதை வெளிக்கொண்டு வர முயற்சிக்கிறோமே தவிர இட் இஸ் ஓப்பன் சீக்ரெட் இன் தமிழ்நாடு. அதுக்கு முன்னாடியே ஆறுமுக அது வந்து முன்னாடி கொடுத்தோம். முன்னாடி வந்து நான் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி வந்து இவங்க தான் பண்றாங்க அப்படின்ட்டு. ஏன்னா ஆர்கே நகர் தேர்தலில் நான் போட்டியிடும் போது ஒவ்வொன்றா எனக்கு தெரிய வந்தது என்னெல்லாம் பண்ணுறாங்க. இவிஎம் ஓட்டிங் மிஷினில் எப்படி பண்ணுறாங்க, பிரவீன் பி நாயரை வச்சு எப்படி வந்து அந்த இடைத்தேர்தலை வந்து அவங்க கையாண்டாங்க. ஒன்னொன்னும் இஸ் அப்பேரண்ட்டுங்க. ஒன்னொன்னு அதோடய நான் ட்ராவல் ஆகியிருக்கேன். நீங்கள் வேணும்னா தனியாக வாங்க, மணிக்கணக்காக இதை பற்றி நான் உங்களுக்கு விவரங்களை தெரிவிக்கிறேன். இன்று முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாள். செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2016 செப்டம்பர் மாதம் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 75 நாட்கள் அந்த மருத்துவமனையில் என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்று வெளி உலகுக்கு தெரியாமல் 5/12/2016 அன்று இறந்ததாக அப்போலோ நிர்வாகம் அறிக்கை விட்டிருந்தது. இந்த விஷயத்தில் முதல் கோணல் முற்றும் கோணல்னு சொல்லுவாங்க. நமக்கு எல்லாருக்குமே இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து செப்டம்பர் 22ஆம் தேதி அவர்கள் அனுமதிக்கப்பட்டார்கள் அப்போலோ மருத்துவமனையில் அப்படி என்பது தான் தகவல். இவங்க சசிகலா அவர்கள் கொடுத்திருக்கிற ஆறுமுகசாமி கமிஷன் முன் கொடுத்திருக்கிற பிரமாண பத்திரத்தில்
அவங்களும் சொல்கிறாங்க 22ஆம் தேதி இரவு 10:20க்கு ஜெயலலிதா அவர்களை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதித்தேன்ன்றாங்க. பிரதாப் சி ரெட்டி அப்போலோ மருத்துவமனையின் தலைவர் அவரும் சொல்கிறாரு 22ஆம் தேதி 10:20க்கு இரவு அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ஜெயலலிதான்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்போலோ மருத்துவமனையினுடைய ஒரு டாக்குமெண்ட்டில் என்ன சொல்லுதுன்னாக்கா அவங்க வந்து 23ஆம் தேதி தான் அவங்க அனுமதிக்கப்பட்டாங்க. 23ஆம் தேதி இரவு பகல் 1 மணிக்கு தான் அவங்க வந்து நடு இரவு 1 மணிக்கு அனுமதிக்கப்பட்டதா 23ஆம் தேதி. இங்கே பாருங்கள், இதில் அவங்க அப்போலோ மருத்துவமனை இது வந்து ஆறுமுகசாமி கமிஷனில் இருக்கிற அறிக்கையில் இருக்கிறது. இந்த இதில் வந்து பார்த்தாக்கா அவங்க 23ஆம் தேதி இரவு 1 மணிக்கு அவங்க அனுமதிக்கப்பட்டதாக இங்கே இருக்கிறது. இதில் வந்து அதாவது ஒன்று இவங்க அனுமதிக்கப்பட்டதே இப்போ கேள்விக்குறியாகுது. எந்த நேரத்தில் அனுமதிக்கப்பட்டாங்க, எந்த தேதியில் அனுமதிக்கப்பட்டாங்கன்னு. அதே மாதிரி அவங்க இறந்ததும் வந்து அப்போலோ மருத்துவமனையில் அவங்க இறந்ததாக வந்து 5/12/2016ன்றாங்க. அன்று இரவு 11:30 மணிக்கு இறந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஆறுமுகசாமி கமிஷனில் அவர் என்ன சொல்கிறாருன்னா மதியம் ஒரு 3 மணிக்கு 4/12/2016 ஒரு நாளைக்கு முன்னாடியே அவங்க இறந்ததாக சொல்கிறாரு அவர். அப்போலோ அது ஆறுமுகசாமி கமிஷனில் அறிக்கையில் அதான் அவர் சொல்கிறார். ஸோ அவங்க எப்போ சேர்ந்தாங்கன்றதும் தெரியல, எப்போ செத்தாங்கன்னு தெரியல. உண்மையிலே அவங்க சாகடிக்கப்பட்டு இதெல்லாம் இப்போ திரும்ப எல்லாத்துமே கிளற வேண்டியதாக இருக்குது. இப்போ உண்மையிலே சாகடிக்கப்பட்டு கொண்டு வந்தாங்களா இல்லை ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தாங்களா, இதெல்லாம் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு குழப்பம். சரி, இப்போ நம்ம வந்து இந்த ஆறுமுகசாமி கமிஷன் அறிக்கையை மட்டுமே பேஸ் பண்ணி போனாவே என்ன சொல்கிறார் ஆறுமுகசாமி கமிஷன் அறிக்கையில்? ரிச்சர்ட் பேலே 1/10/2016 அதாவது அக்டோபர் 1ஆம் தேதி லண்டன்லேருந்து வந்த ரிச்சர்ட் பேலே தானே வந்து 6 ஆம்புலன்ஸில் தானே கூட போய் ஜெயலலிதாவை நான் வந்து லண்டனுக்கு கூப்பிட்டு போய் சிகிச்சை அளிக்கிறேன்னு சொல்கிறாரு. அதுக்கு அப்போலோ மருத்துவமனை மறுக்குது. அவங்களுக்கு வந்து இப்போ 40 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆன்ஜியோ இது ஹார்ட் ப்ராப்ளம்னா ஃபஸ்ட்டு ஆன்ஜியோ பண்ணணும். அதுக்கு அப்போலோ மருத்துவமனை மறுக்குது. அவங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம்ன்றது அவங்களுக்கு வந்து 28 செப்டம்பர் 2016 அவங்களுக்கு பரிசோதிக்கும் போது அவங்களுக்கு ஹார்ட்டில் கட்டி மாதிரி வெஜிடேஷன்ன்றாங்க. 14 மில்லிமீட்டர் ஒன்றும் 7 மில்லிமீட்டர் ஒன்றும் இருக்குதுன்றாங்க. எப்போ வந்து 11 மில்லிமீட்டருக்கு மேலே போகுதோ அப்போ ஆப்ரேஷன் பண்ணணும். ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணணுன்னாக்கா 40 வயதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு முதல்ல ஆன்ஜியோ பண்ணணும். ஆன்ஜியோ பண்ண விடல அப்போலோ. அதுக்கப்புறம் இந்த மருத்துவ குழு இருக்குது இல்லை, அதுக்கு ஹார்ட் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இருக்கும்போது மருத்துவ குழு என்பது அது யாருடைய தலைமையில் இருக்குன்னா கார்டியோ தொராசிக் சர்ஜன் அவங்க தலைமையில் தான் இருக்கணும். அப்போலோவில் எந்த ஒரு கார்டியோ தொராசிக் சர்ஜனையும் அவங்க பார்க்க விடலை. அப்போலோவுடைய கார்டியோ தொராசிக் சர்ஜனே வந்து ஜெயலலிதாவை பார்க்கல. வந்து தமிழ்நாட்டில் உலக புகழ்பெற்ற டாக்டர் செரியன் இருக்கிறாரு, அவரையும் கூட்டு இவங்க காமிக்கல. யாரையும் அதே மாதிரி டாக்டர் மற்ற டாக்டருங்க இருக்கிறாங்க, அவங்க பெரிய டாக்டருங்களை யாரையும் கூட்டு காமிக்கல. ஸோ இப்போ என்ன ஆகுதுனாக்கா தமிழ்நாடு அரசு ஒரு 6 டாக்டரை எக்ஸ்பர்ட்டை நியமிக்குது. நீங்கள் போய் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு வேண்டிய அந்த ட்ரீட்மெண்ட்டை பாருங்கள், என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு பாருங்கள், நீங்களும் கலந்துங்கன்னு. இவங்க அப்போலோ ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுறாங்க, ஒரு ரூமில் அவங்கள உட்கார வச்சு டிவி காட்டினுக்கிறாங்க. அவங்க வந்து கடைசி வரலையும் ஜெயலலிதாவை நாங்கள் பார்க்கலன்றாங்க. ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது என்ன பேருனாக்கா 2012 வந்து ஜெயலலிதாவுக்கு எப்போ உடல்நிலை வந்து பிரச்சனை ஆரம்பித்ததோ அன்னைக்கே வந்து ஆர்எஸ்எஸ் வந்து இவங்க வந்து எப்படியா இருந்தாலும் இவங்க வந்து அப்போலோ மருத்துவமனைக்கு தான் வருவாங்க என்பது அவர்களுக்கு தெரியும். ஏன்னாக்கா 3 மாதத்துக்கு ஒரு முறை முழு உடல் பரிசோதனையை அப்போலோ மருத்துவமனை தான் ஜெயலலிதாவுக்கும் பண்ணியிருக்காங்க, கூட சசிகலாவுக்கும் பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணுறாங்க, ஓஎஸ் கார்டன் வீட்டுக்கு போயிட்டு பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது உடம்பு பிரச்சனைனாக்கா அப்போலோ மருத்துவமனைக்கு தான் போகணும். அதுக்கு அவங்க முதல் எடுத்த நடவடிக்கை என்ன, முதல்ல அவங்க பண்ணது டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவரை வந்து ஐஏஎஸ் அவரை வந்து ஹெல்த் செக்ரட்டரியாக எடுத்துகிட்டு வந்துடுறாங்க, தமிழ்நாடு ஹெல்த் செக்ரட்டரி. ஏன்னா கண்ட்ரோல் பண்ணணும். அப்போலோவில் வந்த உடனே அவங்கள ஒரு பெரிய திரை, இரும்பு திரை வந்துடுச்சு, உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியல. அதுக்கு வந்து ஜுடிஷியரி துணை போகுது. தமிழ்நாடு அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ், அந்நிய சீஃப் ஜஸ்டிஸ் அவர் வந்து எல்லா விதத்துலேயும் அதுக்கு துணை போகிறார். அந்த இரும்பு திரையை வந்து அவர் விளக்கிறதுக்கு விடவே இல்லை. அவர் பேர் இன்னொரு பேர் கவர்னர் வந்து வித்யாசாகர், அவரும் என்ன பண்ணுறாரு, போயிட்டு அந்த ஜெயலலிதா அவர்கள் ரூமுக்கு முன்னாடி இருந்துட்டு வந்துடுறாரு. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க இந்த இரும்பு திரைக்கு. இவர் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்த ஒரு பேர் என்ன, சீஃப் ஜஸ்டிஸ் பேர்
சஞ்சய் கிஷன் கவுல் பின்னாடி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக போனார். அவர் வந்து தெரிந்தே அந்த அப்போலோ மருத்துவமனைக்கு அவங்க வந்து அந்த இரும்பு திரைக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அந்த பாதுகாப்பில் தான் அவங்க வந்து இறந்தாங்க. இவங்க கொடுத்த பாதுகாப்பில். சரி, இப்போ ஏன் இதெல்லாம் இவங்க செய்கிறாங்க? ஆர்எஸ்எஸ்க்கு இதில் என்ன லாபம் அப்படின்னாக்கா, ஆர்எஸ்எஸ் 2014 தமிழ்நாடு இப்போ இந்தியாவை பிஜேபி ஆளுது. ஆனால் இந்தியாவுன்னா பிஜேபின்னா அது ஆர்எஸ்எஸ் ஆளுது. அவங்களுக்கு வந்து ஒரு காலத்தில் காங்கிரஸ் இந்தியாவை ஆண்டதுன்னா காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஆண்டார்கள். இவர்களுக்கு அப்படி இல்லை. அந்த இவங்க சொல்கிற பாரதம்ன்றாங்களே, விந்தியா மலைக்கு அந்த பக்கம் தான் இவங்களால் ஆள முடியுது. திராவிடத்தை ஆள முடியல, தமிழை ஆள முடியல. அவங்களுக்கு என்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி அவங்க பிடிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் அவங்க இந்தியாவை ஆண்டதாக அவங்க மார்த்தட்டிக்க முடியும். அதுக்கு ஜெயலலிதா வந்து இறக்கணும். அவங்க உயிரோடு இருந்தவரையும் இருக்க முடியாது. இதுக்கு தான் இவங்க திட்டம் போட்டு இந்த மாதிரி அவங்க வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவார்கள் என்று முன்னாடியே இவங்க திட்டம் போட்டு அவங்க உள்ளே வந்தோடனே அவங்களுக்கு உரிய சிகிச்சையை கொடுக்காம அப்போலோவுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்து இதை வந்து அவங்கள வந்து சாகடிக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த உண்மை யாருக்கு தெரியும்? அப்போலோ மருத்துவர் தலைவர் வந்து டாக்டர் பிரதாப் சி ரெட்டிக்கு தெரியும், சசிகலா அவர்களுக்கு தெரியும், அன்றைய சிஎம் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி ராம்மோகன் ராவ் அவருக்கு தெரியும், அதுக்கப்புறம் ஹெல்த் செக்ரட்டரி அவர் ராதாகிருஷ்ணனுக்கு தெரியும், ஹெல்த் மினிஸ்டர் விஜயபாஸ்கருக்கு தெரியும். இந்த 5 பேருக்கும் தெரியும். இந்த 5 பேரில் பிரதாப் சி ரெட்டியும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸும் அவங்க ஆளுங்க, பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆளுங்க. அவங்கள பற்றி பிரச்சனை இல்லை. மூணு பேர் இருக்காங்க இல்லைங்களா, சசிகலா, விஜயபாஸ்கர் அண்ட் ராம்மோகன் ராவ். இவங்க 3 பேரும் என்ன பண்ணுறாங்க? முதல்ல சசிகலாவை உள்ளே அனுப்பிச்சிடுறாங்க. அப்போ பார்ப்பன அக்ரகாரம் சிறைக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கடுத்தது ராம்மோகன் ராவ் மேலே இடி இன்கம் டேக்ஸ் பிரச்சனை. அவர் சீஃப் செக்ரட்டரியாக இருக்கார், அவர் ரூம்லேயே போய் இது பண்ணுறாங்க. விஜயபாஸ்கருக்கு அவர் வீட்லேயும் போய் இன்கம் டேக்ஸ் ரைடு. இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க? அவங்கள வந்து மிரட்டி வச்சுட்டாங்க. இன்றைக்கும் சசிகலா வந்து விடுதலையாயும் ஹவுஸ் அரெஸ்ட்டில் இருக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் வந்து அவங்கள ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சுருக்கிறாங்க. அவங்களால வெளியே வர முடியல. அவங்க பார்ப்பன அக்ரகார சிறையிலேருந்து அவங்க வெளியே வரும்போது அவங்களுக்கு எவ்வளோ வரவேற்பு இருந்தது. இன்றைக்கி ஏன் அவங்க வந்து பெட்டி பாம்பாக அங்கே அடங்கியிருக்கிறாங்க? அவங்களால வெளியே வர முடியாது. இதை வந்து இந்த மாதிரி ஒரு மரணம் நிகழ்து. இதை வந்து நம்மளை வந்து டைவர்ட் பண்ணுற மாதிரி அவர் எல்லாம் துக்ளக்கில் 21/12/2016 மற்றும் 28/12/2016 2 வார துக்ளக்கில் இவர் குருமூர்த்தி இருக்காருங்க இல்லையா, துக்ளக் ஆசிரியர், அவர் வந்து அப்போ அவர் ஷோ இறந்துட்டார். துக்ளக் ஆசிரியர் அவர் வந்து சசிகலா மேலே தான் சதியினால தான் இவங்க இறந்தாங்கன்ற மாதிரி ஆர்டிக்கல்லாம் இது பண்ணுறாரு, எழுதுறாரு. எழுதி ஆறுமுகசாமி கமிஷனில் வந்து அவரை கூப்பிட்டாக்கா வரமாட்டேன்றார். சம்மன் நினச்சாக்கா நான் புனித யாத்திரைக்கு போயின்னுங்கிறான்றாரு. இன்னொரு டைம் சம்மன் நினச்சா நான் அஃபிடவிட் ஃபைல் பண்ணிவிட்டு அதை பார்த்துங்க, இது தேவையில்லாத எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு எந்த இதுவும் தெரியாது, இது வந்து நான் வந்து ஆணையினுடைய நேரத்தை வீணடிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறார். அதுக்கப்புறம் வந்து ஆணையமே அவரை கூப்பிடலை. ஏன் கூப்பிடலன்னு ஆணையத்தால் அவர் கூப்பிட முடியாது. அவர் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிறார். இதை முதல்ல அவங்க இறந்த உடனே நம்ம மொத்த தமிழ்நாட்டினுடைய பார்வையை வந்து சசிகலா மேலே ஃபோக்கஸ் பண்ணி விட்டாங்க இந்த மீடியாலாம் சேர்ந்து, இந்த துக்ளக் போன்ற மீடியாக்கெல்லாம். இது வந்து இப்போ நடந்ததில்லை. ராஜீவ்காந்தி கொலையிலையும் ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து எல்டிடின்னு சொன்னது அன்றைக்கி மே 21, 1991 ராஜீவ்காந்தி இரவு அன்றைக்கி கொலை செய்யப்படுறாரு. காலையில் பேப்பர்லேயே சுப்பிரமணிய சாமி கூறியதாக செய்தி வருது, எல்டிடி தான் இதுக்கு காரணம்னு. அந்த சுபா அவங்க ஃபோட்டோலாம் கிடைக்கல, எதுவும் கிடைக்கல. சுப்பிரமணிய சாமிக்கு மட்டும் அன்றைக்கி எப்படி தெரியும் எல்டிடின்னு? அது வந்து இப்போ ஜெயின் கமிஷனில் சொல்கிறாங்க. சுப்பிரமணிய சாமிக்கு வந்து ஜெயின் கமிஷனில் ராஜீவ்காந்தி கொலை விசாரணைக்கு அமைக்கப்பட்ட ஜெயின் கமிஷனில் ஒரு அத்தியாயமே சொல்லி இவர் எந்த அளவுக்கெல்லாம் அந்த மொசாட், இஸ்ரேலுடைய உளவு நிறுவனம், சிஐஏ இந்த மாதிரி இதில் இவங்க தொடர்புடைய சுப்பிரமணிய சாமி, சந்திராசாமி இவங்க இலங்கை தமிழர்களை வைத்து இந்த கொலையை பண்ணாங்கன்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு எம்டிஎம்ஏன்னு ஒரு பல்நோக்கு முனையக்கூடிய ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியை வச்சது கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இதுவரையிலையும் வந்த நடவடிக்கைகளில் இப்போ மூடுறன்னு மூடிட்டாங்க. ஸோ அன்னைக்கு வந்து சுப்பிரமணிய சாமி திசை திருப்பினார். அவர் பண்ணிவிட்டு இந்துத்துவா பண்ணுறாங்க. அன்றைக்கி ஏன் ராஜீவ்காந்தியை பண்ணாங்க? பிஜேபி ஆட்சிக்கு வரணும், ஆட்சிக்கு வர்றதுக்கு தடையாக இருக்கிறதுக்கு ராஜீவ்காந்தி, அது அவங்களோட உள்நோக்கம். அன்றைக்கி அவரை கொலை பண்ணிவிட்டு இவ ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும்.
அதுக்கு தடையாக இருக்கிறது ஜெயலலிதா. ஜெயலலிதாவை முடிச்சு கட்டினாங்க. இதுதான் நடந்தது. இதை வந்து தமிழர்களாகிய நாம் தமிழ் தேசியம் பேசுவோம், திராவிடம்னு பேசுவோம், எல்லாம் பேசுவோம். ஆனால் நம்ம வந்து 5 அறிவு உள்ள ஒரு காளையை போயிட்டு அடக்குவோம். அது முட்டி வயிறு கிழிஞ்சாலும் குடல் வெளி வந்தாலும் வீரத்தோடு நின்று அதுவும் கூட நம்ம போராடுவோம். ஆனால் 6 அறிவு உடைய சுப்பிரமணிய சாமியோ அல்ல குருமூர்த்தியோ பார்த்து நாம் அஞ்சு நடுங்குகிறோம். நாம் அவங்கள பற்றி பேச பயப்படுறோம். இதுதான் இன்றைய நிலைமை. இதுதான் இன்று ஜெயலலிதா அவர்களுக்கு நடந்தது. அன்றைக்கே ஜெயலலிதா ராஜீவ்காந்தி கொலையில் வந்து சுப்பிரமணிய சாமி அவங்க இழுத்துருந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்க செத்து இருக்க மாட்டாங்க. நாம் தமிழக மக்கள் அதை எடுத்துருந்தாக்கா இன்றைக்கி வந்து இலங்கையில் இனப்படுகொலை நடந்திருக்காது. சுப்பிரமணிய இந்துத்துவா தான் ராஜீவ்காந்தியை கொலை பண்ணது, அவங்க தான் ஆள் வச்சு பண்ணாங்கன்னு நம்ம எடுத்து பேசியிருந்தாக்கா ஒரே ஒரு மனிதர் பேசுகிறாருங்க. யார்? அவர் திருச்சி வேலுசாமி. அவருக்கு வந்து சுப்பிரமணிய சாமி கூட இருந்தவர். அவர் 30 வருஷமாக பேசிகிட்டு இருக்கார். அவர் இன்னைக்கு சொல்கிறார், அவர் என்னை வந்து உண்மை அறியும் கருவியை வச்சு நான் சொல்கிறது பொய்யா உண்மையான்னு பார்த்துக்குங்க அப்படின்றார். ஏன் வந்து இதுவரையும் சுப்பிரமணிய சுவாமியை கூட்டு விசாரிக்க கூட இல்லை? ஏன் இந்த தமிழ்நாடு நம்மளுடைய மனசாட்சி, நம்மளுடைய நேர்மை எல்லாத்தையும் எட்டுமே கீழடியில் அந்த காலத்தையும் எட்டுமே புதைச்சிட்டோமா? என்ன பண்ணுறோம்? நம்ம மக்கள் வந்து விழிப்புணர்வு இல்லைனாக்கா இந்தப்படிப்பட்ட அரசியல் படுகொலையை தொடர்ந்து இருக்கும். இது ஜெயலலிதா மட்டும் அவங்க படுகொலை பண்ணலை. ஜெயலலிதாவுக்கு அப்புறம் ராமசாமியும், ஏன்னா ராமசாமி ஜெயலலிதா ஒரு நெருங்கிய நண்பர், அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் அவர் சும்மா இருக்க மாட்டார்னு அவரை இது பண்ணாங்க. சசிகலா வந்து வெளியே இருந்தால் சசிகலா வந்து அதிமுக கட்டமைச்சு திரும்ப லீடர்ஷிப் வந்துடுன்னா அவங்கள உள்ள அனுப்பிச்சாங்க. நடராஜன், சசிகலாவுடைய ஹஸ்பண்ட் நடராஜன், ஜெயலலிதா இறக்கும்போது நல்லா இருக்கிறார். அவர் அடுத்த மாதம் மார்ச் மாதம் அவருக்கு உடல் சரி 2017 உடல்நிலை சரியில்லைன்னு அப்போலோ அட்மிட் ஆகிறார். அந்த அக்டோபர் மாதம் 2017 அக்டோபர் ஒரே வருஷத்துக்குள்ளே அவருக்கு வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன், லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன். என்ன ஆச்சு? அவருக்கு அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே செத்து போயிட்டார். ஏன்னா அவர் வந்து அதிமுகவை அவர் வந்து தலைமையேற்று நடத்த ஒரு வாய்ப்பு இருக்குது. சரி, அதிமுகவில் இருக்காங்க, வெளியில் யார் இதை பண்ணுவாங்க? விஜயகாந்த். அந்த விஜயகாந்த் என்ன பண்ணாங்க? ஏதோ ஒரு மர்மமான ஒரு நோய் அவருக்கு. என்ன நோயின்னு அவங்களுடைய மனைவியும் சொல்ல மாட்டாங்க. எப்படி இருந்தது? அவர் குடித்தார். எத்தனையோ பேர் நம்ம குடிக்கிறவங்கள பார்க்குறோம். அந்த மாதிரி கூட அவர் அப்படி ஒரு குடித்த மனிதராகவும் தெரியல. அவருக்கு ஏதோ நோயை வந்து அவர் நோய்வாய்ப்பட்டு அவர் இறந்தார். இந்த அரசியல் படுகொலைகள் நாம் தமிழர்களாக நாம் மௌனம் காக்கிறவர்களையும் இது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும்.